கம்சனுக்கு வாக்களித்தது போல் தேவகிக்கு பிறந்த முதல் மகனை கம்சனின் அரண்மனைக்கு எடுத்து செல்கிறார் வாசுதேவன். ஆச்சரியப்பட்ட கம்சன், வாசுதேவரே, உலகில் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறை. நீர் உயர்ந்தவர் என்பதை நிரூபித்து விட்டீர். உமது பண்பை மதிக்கிறேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். உமது 8வது குழந்தைதான் என்னை கொல்லும் என்று விதி இருக்கிறது. எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்துக் கொள்ளும் என்று அனுப்பி வைக்கிறார். வாசுதேவன் சென்றவுடன் நாரதர் கம்சனை சந்திக்க வந்தார். கம்சனும் அவரை வரவேற்றான். அப்போது அவர், உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். தேவகிக்கு 8வது குழந்தை பிறக்கப் போவது உறுதி. அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள். அதற்கு முன் எது குலத்தில் தேவர்கள் குழந்தைகளாக பிறப்பார்கள். உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் 8வது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன. எனவே நீ உன் தங்கைக்கு பிறக்கும் எல்லா குழந்தையையும் கொன்றுவிடு. அதில் எது விஷ்ணுவின் அம்சம் என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று தூபம் போட்டுவிட்டு செல்கிறார் நாரதர். இதனால் கம்சனின் மிருக குணம் தலை தூக்கியது. நாரதரே, காலம் முழுவதும் உமக்கு நான் கடமைப்பட்டவன். இனி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று வாசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து பாதாள சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். வாசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டன. இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவால் பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர். இதனால் 6 பேரும் இறைவனடி சேர்ந்தனர். இப்படி சென்று கொண்டிருக்க 7வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க ஆதிசேஷனை அனுப்பி வைக்கிறார் விஷ்ணு. கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்பு ராம அவதாரத்தில் ஆதிசேஷன் ராமரின் தம்பி லட்சுமணனாக பிறந்தார். யாரும் செய்ய முடியாத பல சேவைகளை தன் அண்ணன் ராமனுக்கு செய்திருப்பார். அதற்கு நன்றி சொல்லும் வகையில் இப்பிறப்பில் ஆதிசேஷனை தன் அண்ணனாக பிறக்க அனுப்பி வைக்கிறார். அவரே பலராமர். இவ்வாறாக ஆதிசேஷனை தேவகியின் வயிற்றில் 7வது குழந்தையாக பிறக்க அனுப்பி வைக்கிறார்.